ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நார்டான்ஸ் தியரம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ் நம்ம தெவினின் தியரமோட நிறுத்தியிருந்தோம். அதோடைய கன்டினியூவேஷன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது நார்டன் தியரம். ஸோ நார்டன் தியரம் வந்து என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, வாட் எவர் த நெட்வொர்க் வி கிவன், த நெட்வொர்க் இஸ் ரீப்ளேஸ்டு பை எ கரண்ட் சோர்ஸ் இன் பேரல் வித் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இதுதான் வந்து என்னுடைய நார்டன் ஈக்குவலண்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து ஐஎன் நார்டன் கரண்ட்னு சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் தெவினின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கொடுத்துருக்கிற ஒரு கிவன் நெட்வொர்க்குக்கு நான் ஆர் தெவின் கண்டுபிடிக்கணும். அட் த சேம் டைம் ஐ நார்டன் கண்டுபிடிக்கணும். சொல்றது புரியுதுங்களா சார்? ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து என்னுடைய கிவன் நெட்வொர்க். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர் தெவினின் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஆர் தெவினின் கால்குலேட் பண்ணணும்னா we know that வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நான் என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? ஷார்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஷார்ட் சர்க்யூட். எஸ் மேம். அதே மாதிரி கரண்ட் சோர்ஸ் வந்து என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? ஓபன் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா, இட் இஸ் 4 ஓம். சரிங்களா? இது வந்து 8 ஓம். அகைன் திஸ் இஸ் 8 ஓம். இட் இஸ் இன் parallel with 5 ஓம். ஸோ இந்த டெர்மினல் ஏபிக்கு அக்ராஸ்ல எந்த டெர்மினல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அக்ராஸ்ல தான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் தெவினின் கண்டுபிடிக்கணும். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ ஏதாவது டவுட் இருக்குங்களா? கரண்ட் சோர்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன், வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை ஆட் பண்ணுங்க, எவ்வளோ வரும்? 8, 16, 20. சரிங்களா? அப்போ என்னோட நெட்வொர்க் எப்படி இருக்குன்னா, இட் ஷுட் பி லைக் திஸ். இது 5, இது வந்து 20. இப்போ இது வந்து எந்த ரேஷியோல இருக்கு? 1:4ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்போ தேர்ஃபோர் 20 டிவைடட் பை 5 which is equal to 4 ஓம். அப்போ என்னுடைய ஆர் தெவினினோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 4 ஓம்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்ஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஜஸ்ட் ஃபாலோ த ட்ரிக்ஸ். சரிங்களா சார்? இதுல டவுட் இருக்குங்களா? எனி டவுட்? நோ சார். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து வி தெவினின் சாரி ஐ நார்டன் பார்க்க போறோம். வி தெவினின்ல என்ன பண்ணிருப்போம்னா, இந்த டெர்மினல் இருக்கு பாத்தீங்களா? இதை ஓபன் பண்ணி விட்டு போல ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதை ஓபன் பண்ணி விட்டுருப்போம். இங்க அந்த கரஸ்பாண்டிங் டெர்மினலை நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு இது வழியா போகக்கூடிய கரண்ட் என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். இந்த கரண்ட் தான் வந்து ஐ நார்டன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க ஷார்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க ஷார்ட் சர்க்யூட் பேரலா இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னவாயிடும்? சர்க்யூட்ல இருந்து எலிமினேட் ஆயிடும். அவன் கரெக்டா தான் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? புரியல சார். ஒண்ணும் கிடையாது. ஒரு கரண்ட் வந்து ரெசிஸ்டர்ல போகாம ஷார்ட் சர்க்யூட்ல போயிடும். ஷார்ட் அதனால சர்க்யூட்ல நம்ம அதை போகும். எலிமினேட் ஆமா பண்ணிடுறோமா ஆமா. சார்? இது நான் ஆல்ரெடி ஒரு கதை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு ஷார்ட் சர்க்யூட் இருக்கு. சரிங்களா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா, நான் இத பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். சோ இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஷார்ட் சர்க்யூட் பேரலா இருந்தால், கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க வர மொத்த கரண்ட் இந்த ஷார்ட் சர்க்யூட் வழியா தான் போகுமே தவிர, இது வழியா போகவே போகாது. இத மட்டும் மறந்துடாதீங்க. புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? எஸ் சார். எஸ் சார். ஓகே. அப்ப தேர்ஃபோர் என்னுடைய ஈக்குவலன்ட் நெட்வொர்க் வந்து இப்ப எப்படி இருக்கும்னா, திஸ் இஸ் 2 ஆம்பியர், this is 4 ohm, this is plus minus 12 volt, this is 8, and again this is 8. ஓகேங்களா சார்? இதுதான் வந்து இப்ப நான் ரீட் ரான் பண்ணிருக்கேன். இப்போ இதுல நான் எந்த மெத்தட்ல சார் சால்வ் பண்ணலாம் இந்த கரண்ட் கால்குலேட் பண்றதுக்கு? எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம்? இது வழியா போகக்கூடிய கரண்ட், இந்த ஷார்ட் சர்க்யூட் வழியா போகக்கூடிய கரண்ட் ஐஎனோட வேல்யூ எனக்கு தேவை. இப்போ நான் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அதை சால்வ் பண்றதுக்கு? யோசிங்க. சார் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். எந்த மெத்தட் நான் போலாம்? லூப் ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா சார்? லூப் ஈக்குவேஷன். ஓகே, சூப்பர். ஓகே, வேற? ஐ கோ ஃபார் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா? இந்த மெத்தட்லயும் போடலாம். இப்போ நீங்க லூப் ஈக்குவேஷன் சொன்னதுனால ஃபர்ஸ்ட் அதை வச்சு போடுறேன். இது வந்து லூப் 1 I1, இது வந்து லூப் 2 I2. So we know that from the circuit diagram it is clear I1 which is equal to 2 ampere. ஏன்னா இதுல போற கரண்ட் 2 amps.
அப்ப I1 வந்து 2 ஆம்ப்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்ப நான் லூப் ஈக்குவேஷன் 2வது லூப்ல மட்டும் அப்ளை பண்ணா போதுமானது. அப்ப இதுதான் வந்து உங்களோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் 2ண்ட் லூப்க்கு. அப்ப நீங்க அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? நீங்க இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல கூட போட்டுக்கங்க. நோ இஷ்யூஸ். இப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா, -4I1 பிளஸ் 20I2 விச் இஸ் ஈக்குவல் டூ பிளஸ் 12. சரிங்களா? I1 ஓட வேல்யூ வந்து இங்க என்னது? 2. அப்ப -8 பிளஸ் 20 I2 விச் இஸ் ஈக்குவல் டூ 12. சரிங்களா? அப்ப 20 I2 விச் இஸ் ஈக்குவல் டூ 20. அப்ப I2 இஸ் ஈக்குவல் டூ 1 ஆம்பியர். அப்போ இதுதான் வந்து இந்த ஷார்ட் சர்க்யூட் வழியா போகக்கூடிய கரண்ட் உடைய வேல்யூ. அப்ப தேர்ஃபோர் மை I நார்டன் விச் இஸ் ஈக்குவல் டூ 1 ஆம்பியர். இதுல டவுட் இருக்குங்களா சார்? நோ யாருக்காவது சார். டவுட் இருக்கா? So those who are new to the class, just see our previous videos. So அதுல எல்லாமே டீடைல்டா நாங்க கொடுத்திருப்போம். சரிங்களா? பாத்துக்கலாம் என்ன ஏதுன்ட்டு. சரிங்களா சார்? இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? So இப்ப இதே சம் இது 8 ஓம். இது வந்து நான் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல போறேன். இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ இத நான் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா, திஸ் இஸ் 2 ஆம்பியர். இங்க பிளஸ் சைன் மேல இருக்கு. அப்போ என்னுடைய கரண்ட் சோர்ஸோட ஏரோவும் மேல இருக்கும். I is equal to V by R. அப்ப therefore 12/4 which is equal to 3 ஆம்பியர். அப்போ 3 ஆம்பியர் இங்க வந்துரும். So 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இங்க பேரலல்ல வந்துரும். இங்க பாத்தீங்கன்னா இந்த 8 ஓம், இந்த 8 ஓம் ரெண்டுமே எப்படி இருக்கு எனக்கு? சீரியஸ்ல இருக்கு. அப்ப நான் டைரக்டா என்ன பண்ணிடலாம்? 8ன்னு இங்க போட்டுறலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? வராதா சார்? 8 + 8. கரெக்ட் மேடம். So 8 + 8 16. சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் இப்ப இந்த 2 கரண்ட் சோர்ஸும் பேரலலா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிடலாம்? டைரக்ட்டா ஆட் பண்ணிடலாம். அப்ப ஆட் பண்ணா மொத்தமா என்ன வரும்? 5 ஆம்ப்ஸ் வரும். சரிங்களா? அப்ப இங்க 4 ஓம் இருக்கு. இங்க 16 ஓம் இருக்கு. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணிடலாம்? கரண்ட் டிவிஷன் டெக்னிக் அப்ளை பண்ணிடலாம். இப்ப எனக்கு இந்த 16 ஓம் வழியா போறது தான் என்னுடைய I நார்டன். ஏன்னா இந்த 8 + 8 இந்த 8 ஓம் வழியா போற கரண்ட் தான் I நார்டன். அப்ப இது வழியா போகக்கூடிய கரண்ட் வேணும். அப்ப IN = எனக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் ஆப்போசிட் பை பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டோட்டல் இன்டு டோட்டல் கரண்ட். டோட்டல் கரண்ட். இப்ப அடிச்சோம்னா 5, 5 5 அடிச்சோம்னா 1. அப்போ 1 ஆம்பியர். பாத்தீங்கன்னா போத் தி கேஸஸ் தி ஆன்சர் வில் பி தி சேம். சோ தட் இட் இஸ் கன்க்ளூடட். ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்க இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்க எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கோ, எதுல நீங்க ஸ்பீடா போட முடியும்னு நம்புறீங்களோ, அந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட். சோ இப்ப இந்த இந்த சம் பாத்தீங்கன்னா, இதுல வந்து எக்ஸ் எனக்கு என்ன இருக்கு? டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அப்ப டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கக்குள்ள நான் எப்படி அப்ரோச் பண்றது? நேத்திக்கு பார்த்த அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் I நார்டன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது R தெவெனின். சோ ஃபர்ஸ்ட் நான் I நார்டன் கண்டுபிடிச்சிடுறேன். I நார்டன்னா நான் என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? இத ஷார்ட் சர்க்யூட் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? அப்ப தேர்ஃபோர் என்னுடைய நெட்வொர்க் எப்படி இருக்கும்னா, இந்த மாரி இருக்கும். பிளஸ் மைனஸ் இட் ஷுட் பி ரீப்ளேஸ்ட் பை எ ஷார்ட் சர்க்யூட். கரெக்ட்டுங்களா? பிகாஸ் இது வந்து எனக்கு எலிமினேட் ஆயிரும். சொல்றது புரிஞ்சுங்களா சார்? இது வந்து 6 ஓம். இது 2Vx. இது 10 ஆம்பியர். சரிங்களா? இப்போ இத நான் ஷார்ட் பண்ணிட்டேன். இந்த ஷார்ட் சர்க்யூட்க்கு அக்ராஸ்ல வோல்டேஜ் என்ன சார் இருக்கும்? ஷார்ட் சர்க்யூட்க்கு அக்ராஸ்ல வோல்டேஜ் என்ன இருக்கும் சார்? 0. 0 வோல்ட். அப்போ இந்த சம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இந்த ஷார்ட் சர்க்யூட்க்கு பேரலலா தான் இந்த வோல்டேஜ் Vx இருக்கு. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்போ தேர்ஃபோர் Vx = 0 இன் திஸ் கேஸ். சரிங்களா? அப்போ இது வந்து எனக்கு என்னவாயிரும் இந்த நெட்வொர்க் மொத்தமா 0ன்னு 0. ஆயிரும். அப்ப என்னுடைய நெட்வொர்க் எப்படி இருக்கும்னா, இட் ஷுட் பி லைக் திஸ். இப்ப இது வந்து நான் ஷார்ட் சர்க்யூட் பண்றது டிபெண்டன்ட் சோர்ஸ். இங்க அகைன் ஷார்ட் சர்க்யூட் இருக்கு. சரிங்களா? இது 6 ஓம், இது 10 ஆம்பியர். இப்ப சொல்லுங்க இந்த ஷார்ட் சர்க்யூட் வழியா போகக்கூடிய கரண்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 10 ஆம்பியர். அவ்வளவுதான் மேம். சிம்பிள்.
ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஷார்ட் சர்க்யூட் ரெண்டுமே பேரலா இருக்கக்குள்ள மொத்த கரண்ட் எங்க தான் போகும்? ஷார்ட் சர்க்யூட் ஷார்ட் வழியா தான் சர்க்யூட். போகும். அப்ப therefore my I Norton which is equal to 10 ampere. கிளியருங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, RThevenin கண்டுபிடிக்க போறேன். RThevenin நான் நேத்திக்கு சொன்ன மாரி தான். கரண்ட் சோர்ஸ் இருந்தா ஓப்பன் பண்ணிடுங்க. வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தா ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுங்க. டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா, அத நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. அப்ப therefore என்னுடைய சர்க்யூட் எப்படி இருக்கும்னா, இட் ஷுட் பி லைக் திஸ். திஸ் இஸ் 6 ஓம். கரண்ட் சோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். சோ தட் மை டிபெண்டன்ட் சோர்ஸ் இஸ் தேர் பிளஸ் மைனஸ். சரிங்களா? இங்க அந்த ரெசிஸ்டன்ஸ் எனக்கு அப்படியே இருக்கு. சரிங்களா? சோ இப்ப இந்த ஏபி இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து நான் டெஸ்ட் சோர்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். டெஸ்ட் சோர்ஸ் நீங்க வெதர் வோல்டேஜ் சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கரண்ட் சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம். இங்க வந்து நான் என்ன சார் பண்ணணும்? எந்த சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம்? வோல்டேஜ். சாரி சார். வோல்டேஜ். வோல்டேஜ். சரி ஓகே. ஓ, ஆசைப்படுறீங்க. வோல்டேஜே ஓகே. போடுவோம். சரி 1 வோல்ட் வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். இப்ப இத நான் எந்த மெத்தட்ல சார் சால்வ் பண்றது? அத சொல்லுங்க. ஓஹோ. மெஷ்ல போடலாமா? நோடல்ல போடலாமா? எதுல போடலாம்? இப்போ கரண்ட்ட பண்ணா நம்ம நோடல் மெத்தட்ல ஈஸியா போட்டுடலாமோ சார்? மேம் நீங்க எதுல போட்டாலும் ஈஸி தான் மேம். உங்களுக்கு எதுல போடணும்னு ம். சொல்லுங்க, நான் போடுறேங்க மேம். அது வந்து உங்களுடைய விருப்பம். இதுவுமே ஈஸி தான். வோல்டேஜ் சோர்ஸ் ஓகே. குடுத்துட்டீங்களா? இப்ப நான் ம். நோடல்ல போடுறேன். சரிங்களா? ஜஸ்ட் ஐ டேக் த நோடல். மெஷ் வந்து நீங்க வேணா டேக் இட் அஸ் எ ஹோம்வொர்க். சரிங்களா? இங்க போடக்குள்ள சிம்ப்ளி கம்பேர் தீஸ் 2 சர்க்யூட்ஸ். இது 2மே எனக்கு பேரலலா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப பேரலலா இருந்ததுன்னா, இந்த இடத்துல நான் Vx இஸ் ஈக்குவல் டூ என்னன்னு போட்டுறலாம்? 1 வோல்ட்ன்னு 1 போட்டுறலாம். வோல்ட். அப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டூ 2 வோல்ட். சரிங்களா? திஸ் இஸ் V1 அண்ட் திஸ் இஸ் V2. ஓகே. சோ இப்ப இதுல வந்து என்ன ட்விஸ்ட் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல வந்து சூப்பர் நோட் போட்டிருக்கோம். பைபாஸ் ஏன்னா சூப்பர் நோட். 2 நோட் இருக்கு. அப்ப therefore V1 minus V2 which is equal to 2 வோல்ட். இது வந்து ஒரு கான்செப்ட். அகைன் அ இங்க வரக்குள்ள V1 divided by 6 பிளஸ் V2 divided by 2 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஆனா இதுலயும் கரண்ட் எதுவும் என்டர் ஆகல. இங்கேயும் கரண்ட் என்டர் ஆகல. கரண்ட் என்டர் ஆகலன்னா உங்களுக்கு இஷ்யூ வருமே. ஈக்குவல் டு 0 போட்டா so here V2 which is equal to 1 volt. Therefore V1 by 6 which is equal to minus 1 by 2. 3 அப்ப V1 equal to minus 3 volt அப்படின்னு வரும். So இது வந்து little bit complicated இருக்கு. So you best go for mesh analysis. ஒருவேளை நீங்க கரண்ட் சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணீங்கன்னா நோடு போடலாம். உங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன் வராது. இல்லைன்னா காம்ப்ளிகேஷன் வரும். ஸோ இதுல வந்து நான் மெஷ் அனாலிசிஸ் போட்டுடுறேன். இப்போ மெஷ் அனாலிசிஸ் போட்டா எனக்கு என்ன சார் கிடைக்கும்? மொத்தம் 2 லூப் இருக்கு. நான் வந்து கிளாக் வைஸ்ல எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் I1 அண்ட் இந்த 2வது லூப் இங்க இருக்கிறது வந்து I2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க மெஷ் லூப் ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா என்ன கிடைக்கும் எனக்கு? ஸோ 8I1 6I1. minus 2I2. மேம் நான் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல எழுதிடுறேன் மேடம். சரிங்களா? So that so therefore which is equal to minus 2 volt அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்க 2Vx னு போடுவோம். இங்க Vx is equal to 1 volt னு கொடுக்கறதுனால minus 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். 2வது லூப் போடக்குள்ள minus 2I1 plus 2I2 which is equal to minus 1 volt அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா I1 கேன்சல் பண்ணணும். அப்ப therefore இந்த 2வது ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா? சோ இத வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்ப minus 8I1 plus 8I2 which is equal to minus 4. சரிங்களா? So 8 will cancel. So 6I2 which is equal to minus 6. I2 is equal to minus 1. அப்போ நான் கன்சிடர் பண்ற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கு. தட் மீன்ஸ் 1 ஆம்பியர் இங்க ஃப்ளோ ஆகுது. அப்ப therefore RThevenin which is equal to V test source நம்ம இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம். V test divided by I. Test source 1 volt இன்ஜெக்ட் பண்ணிருக்கிறோம். கரண்ட் வந்து எனக்கு 1 ஆம்பியர் வந்திருக்கு. So therefore 1 ohm.
சொன்னது புரிஞ்சுங்களா? அப்போ இந்த நெட்வொர்க் உடைய ஓவரால் RThevenin உடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 1 ஓம்க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா சார்? சோ இதுவே வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா வோல்டேஜ் சோர்ஸ் போடாம கரண்ட் சோர்ஸ் வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம் RThevenin. சரிங்களா? அது வேணா நான் போட்டு காட்டுறேன். 6 6 இங்க 1 ஆம்பியர் டெஸ்ட் சோர்ஸ் அப்ப நான் என்ன பண்றேன்? இன்ஜெக்ட் பண்றேன். இப்போ இத நோட்ல போடுறேங்க. This is V1. You take this is V2. So therefore V1 minus V2 which is equal to 2 times of Vx which is equal to 2 times of V2. So therefore V1 minus 3V2 which is equal to 0. This is my first equation. சரிங்களா? இப்போ சூப்பர் நோட் போடுங்க. சூப்பர் நோட் போடப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? V1 by 6 plus V2 divided by 2 which is equal to 1 ampere. இதை நீங்க 6 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா V1 plus 3V2 which is equal to 6. சரிங்களா? இப்போ therefore எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா V1 plus 3V2 which is equal to 6. This is equation number 2. இப்போ இதை மைனஸ் 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 பண்ணிடுறேன். V1 கேன்சல் ஆயிடும். அப்போ minus 6V2 which is equal to minus 6. Therefore V2 equal to 1. அப்போ therefore RThevenin which is equal to V. இங்க வந்து கரண்ட் சோர்ஸ் வந்து டெஸ்டா இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம். அப்போ டெஸ்ட் சோர்ஸ் வந்து கரண்ட். V ஓட வேல்யூ வந்து which is nothing but 1 volt. டெஸ்ட் சோர்ஸ் உடைய கரண்ட் ஓட வேல்யூ 1 ampere which is equal to 1 ohm. So you compare in both the cases the RThevenin should be the same. So that you may either use current source or voltage source. That is no issues. But the final answer should be the same. சரிங்களா? சோ உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கோ, எனக்கு மெஷ் அனாலிசிஸ் ஈஸியா இருந்ததுன்னா நீங்க அதுக்கு ஏத்தாப்புல சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணீங்க. வோல்டேஜ் சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி போடுங்க. இல்ல சார் எனக்கு நோடல் அனாலிசிஸ் நல்லா வரும்னா கரண்ட் சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி நோடல் அனாலிசிஸ்ல போடுங்க. எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்து சேமா தான் வரும். சோ இதுல கிளியர் டவுட் இருக்குங்களா? Any doubts? No, Okay, sir. it is clear. So then I move on to the next theorems, which is called maximum power transfer theorem. சரிங்களா சார்? சோ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்துல எனக்கு ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது வழியா போகக்கூடிய மேக்ஸிமம் பவர் என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. சோ அப்போ இந்த ஏபிக்கு அக்ராஸ்ல இருக்கு பாத்தீங்களா நெட்வொர்க். சோ இத வந்து நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுவேன். VThevenin in series with RThevenin. இங்க வந்து எனக்கு RL அப்படின்னு கிடைக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? இங்க என்னுடைய லோட் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி வேரியபிள். சரிங்களா? இட் மஸ்ட் பி வேரியபிள். என்னோட லோட் ரெசிஸ்டன்ஸ் வேரியபிளா இருக்கணும். அப்ப இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை நான் வேரி பண்ணக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ்ல எனக்கு இங்க மேக்ஸிமம் பவர் வந்து டிரான்ஸ்பர் ஆகும். புரியுதுங்களா? சோ அந்த பவரை நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். சோ இப்ப இது வழியா போகக்கூடிய கரண்டோட வேல்யூ வந்து என்னதுங்க சார்? I. சரிங்களா? இப்ப I கண்டுபிடிக்க எனக்கு ஃபார்முலா சொல்லுங்க. VThevenin by RThevenin. VThevenin divided by RThevenin. RThevenin plus RL. இதான் வந்து என்னுடைய கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த சர்க்யூட்ல. சொல்றது புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே. இப்போ பவருக்கு ஃபார்முலா என்ன? இது வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்ப I ஸ்கொயர் R அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப நான் லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல பாக்குறதுனால RL அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? VThevenin ஸ்கொயர் divided by RThevenin plus RL the whole square into RL அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த லோடுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய பவருக்கான லோடு கன்சியூம் பண்ணக்கூடிய பவருடைய வேல்யூ. இதுல டவுட் இருக்குங்களா? நோ சார். ஓகே. இப்போ நம்ம இது படிச்சிருப்போம். மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்துல பவர் மேக்ஸிமமா இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் படிச்சிருப்போம். என்ன கண்டிஷன் ஞாபகம் இருக்குங்களா? மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்துல என்னோட லோடுக்கு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம்? லோடு ரெசிஸ்டன்ஸும் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கணும். சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அது
கரெக்டா சொல்லுங்க. RTH. RL which is equal to RTH அப்படின்னு படிச்சிருப்போம். இது எப்படி சார் வந்தது? RL equal to RTH நீங்க எப்படி சொல்றீங்க? சார் எனக்கு என்ன சார் தெரியும்? அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க வம்சாவளியா. கரெக்ட்டுங்களா? சரி சார், ஓகே. இப்போ ஜஸ்ட் லைக் கோ பேக் டு த மேத்ஸ். சார் எல்லாம் மேத்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா சார்? Yes, sir. ஓகே, எஸ். ஸோ நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன் மேக்ஸிமமா, மினிமமா, அப்படி இல்லைன்னா சேடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் நீங்க மேத்தமெட்டிக்ஸ் 2ல படிச்சிருப்பீங்க. ஞாபகம் ஏதாவது இருக்குங்களா? மேக்ஸிமா, மினிமா, சேடில் பாயிண்ட் இத பத்தி ஏதாவது ஐடியா? Yes, yes, sir. எஸ், எஸ். ஓகே. இட் இஸ் வெரி சிம்பிள். இப்ப நம்ம அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன், நான் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் இல்ல மினிமம் வந்து அட்டைன் பண்ணுது அப்படின்னா, அதை நான் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, அந்த ஃபங்க்ஷனை சிங்கிள் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணா என்னுடைய கண்டிஷன் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? வெதர் இட் இஸ் மினிமம் ஆர் மேக்ஸிமம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஃபங்க்ஷனை 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வர வேல்யூ வந்து சரிங்களா, நெகட்டிவா இருந்ததுன்னா the function attains the maximum value. Suppose the function attains the positive value அப்படின்னா it attains the value of minimum value. So இது வந்து நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமமா மினிமமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த கண்டிஷன் தான் அப்ளை பண்ணிருப்போம். ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா இந்த கண்டிஷன்? சார் சே எஸ் ஆர் நோ? Yes, sir. ஓகே, எஸ்ன்னு சொல்றீங்க. ஞாபகம் இருந்தா சந்தோஷம் தான். சரி, சரிங்க சார், சரிங்க சார். ஓகே. So therefore இப்ப இந்த பவர் இருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த சர்க்யூட்ல எனக்கு எந்த எந்த பாராமீட்டர் சார் வேரியபிளா இருக்கு? RL தான் எனக்கு வேரியபிளா இருக்கு. அப்போ இந்த பவர் இருக்கு பாத்தீங்களா? இந்த பவர் ஈக்குவேஷன வித் ரெஸ்பெக்ட் டூ RL வந்து நான் என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து எனக்கு UV மெத்தட்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? நல்லா பாத்துக்கங்க. சோ இங்க மேல இருக்கிறது வந்து U, கீழ இருக்கிறது V. சரிங்களா? அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா R Thevenin plus RL the whole power 4ன்னு வந்துரும். Because we know that U by V D by dx of சரிங்களா, u by v வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? v ஸ்கொயர் v இன்டூ u டேஷ் மைனஸ் u இன்டூ v டேஷ்னு போடுவீங்க. இப்போ அதை தான் நான் இங்க பண்றேன். r தெவெனின் பிளஸ் RL த ஹோல் ஸ்கொயரை அந்த பவர் 4ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்? r தெவெனின் பிளஸ் RL த ஹோல் ஸ்கொயரை வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணனா v தெவெனின் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் இருக்கும். RL டிஃபரன்ஷியேட் பண்ணனா 1 மைனஸ் v தெவெனின் ஸ்கொயர் இன்டூ RL வச்சுக்கிட்டு இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணனா 2 முன்னாடி வந்துரும். சரிங்களா? R தெவெனின் பிளஸ் RL அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அகைன் நீங்க உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா R தெவெனின் பண்ணா 0 ஆயிரும், RL பண்ணா 1ன்னு வந்துரும். இதெல்லாம் டிஃபரன்ஷியல்ல வந்து இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ். சரிங்களா? சோ இப்போ இந்த கண்டிஷனை நான் என்ன பண்ணணும்? 0க்கு ஈக்குவேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது ஈக்குவலுக்கு இந்தாண்ட போகக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னவாயிரும்? 0 ஆயிரும். இப்போ மீதி எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா R Thevenin plus RL the whole square into V Thevenin square. இந்த மைனஸ் டேர்ம் ஈக்குவலுக்கு அந்தாண்ட போயிடுச்சுன்னு வச்சுங்க, தனியாவே எழுதிடுறோம். V Thevenin square RL into 2 into R Thevenin plus RL which is equal to 0. இப்போ இது ஈக்குவலுக்கு இந்தாண்ட கொண்டு போங்க. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா V Thevenin square R Thevenin plus RL the whole square which is equal to 2 times of R Thevenin plus RL into V Thevenin square into RL அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஒரு R Thevenin இந்த டேர்முக்கு கேன்சல் ஆயிரும். V Thevenin square கேன்சல் ஆயிரும். அப்ப R Thevenin plus RL which is equal to 2RL. இந்த ஒரு RLக்கு ஒரு R கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்கு? என்னுடைய லோட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? தெவினின் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். இதுதான் வந்து என்னுடைய கண்டிஷன். புரியுதுங்களா சார்? இந்த கண்டிஷன் எப்படி அட்டைன் பண்ணணும்னு புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா?
Please make a note once again. Okay, sorry sir. So I hope it is clear to you. RThevenin RL எப்படி வந்ததுன்னு. சோ இதுல இன்னொரு முக்கியமான கண்டிஷன் வந்து இருக்கும். இப்ப நம்ம பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சார் பண்ணியிருந்தோம்? P is equal to என்ன ஃபார்முலா இங்க போட்டிருந்தோம்? VThevenin square divided by RThevenin plus RL the whole square into RL அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். கரெக்ட்டுங்களா? RL அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். இப்ப இந்த கண்டிஷன் என்ன? RL வந்து RTheveninக்கு ஈக்குவலா இருக்கணும். இப்ப இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? P equal to VThevenin square into RThevenin divided by RThevenin plus RThevenin வந்து எவ்வளவு வரும் எனக்கு? 4 RThevenin 2 RThevenin வரும். அப்போ அது ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 4 RThevenin ஸ்கொயர் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்ப இந்த ஒரு RTheveninக்கு ஒரு RThevenin கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப therefore மேக்ஸிமம் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபைனல் ஃபார்முலா வந்து என்னது? VThevenin square divided by 4 into RThevenin. This is very very important conclusion and result. So இதை பேஸ் பண்ணி தான் நீங்க நிறைய சம்ஸ்ல ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். அப்போ என்னோட மேக்ஸிமம் பவர் ஃபார்முலா என்னன்னா VThevenin square divided by 4 into RThevenin. சரிங்களா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நமக்கு ரிப்பீட்டடா இன்னொன்னும் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்தோட எஃபிஷியன்சி என்னன்னு கேட்பாங்க. சொல்லுங்க புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? RThevenin which is equal to RL அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? இப்போ இதுதான் வந்து என்னுடைய சர்க்யூட். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து என்னுடைய VThevenin. சரிங்களா? இது வந்து என்னுடைய RThevenin. இது வந்து என்னது RL. சொல்றது புரியுதுங்களா சார்? இதுல டவுட் இருக்குங்களா? சார் இஸ் இட் ஆடிபிள்? Yes, sir. ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து எனக்கு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ சோர்ஸ்ல இருந்து ஒரு கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஐங்கிற கரண்ட். சரிங்களா? அப்போ இதுல இருக்கிற டிராப்பும் இதுல இருக்கிற அந்த I ஸ்கொயர் R லாசஸ் எப்படி இருக்கும் எனக்கு? ஈக்குவலா இருக்குமா? டிஃபரா இருக்குமா? ஏங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இது 10 ஓம். சரிங்களா? சோ இது வந்து அகைன் 10 ஓம் வேணாம். இது வந்து ஒரு 5 ஓம்னு வச்சுக்கலாமா? அதே மாதிரி இது 5 ஓம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 5 ஓம் ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய லாசஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. சோ இது வந்து போகக்கூடிய கரண்ட் I. சரிங்களா? அப்போ therefore I is equal to V by R which is equal to 10 divided by 10 which is equal to 1 ampere. அப்போ இது வழியா போகக்கூடிய கரண்ட் 1 ampere. அப்போ இதுல இருக்கக்கூடிய லாசஸ் வந்து என்னது? I square R which is equal to 5 watts. சரிங்களா? அப்போ சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து எவ்வளோ? 1 ampere கால்குலேட் பண்ணிருக்கோம். அப்போ சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய பவர் ஃப்ரம் சோர்ஸ் இது வந்து எவ்வளவு இருக்குன்னா 10 into 1 ampere which is equal to 10 watts. அது மாதிரி எனக்கு இதான் என்னுடைய லோட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய பவரோட வேல்யூ வந்து என்னது? 5 watts. சரிங்களா? அப்போ நீங்க எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுங்க. எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்டு 100. சரிங்களா? அப்ப அவுட்புட்ல எனக்கு எவ்வளவு பவர் வருது? 5 வாட்ஸ் வருது. இன்புட்ல எவ்வளவு வருது? 10 வாட்ஸ் வருது. அப்ப இன்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது என்னமோ 50%. அப்போ என்னுடைய மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் எஃபிஷியன்சி வந்து 50%. சரிங்களா? அதனால இந்த மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்தை ஏசி நெட்வொர்க்ஸ்ல நான் யூஸ் பண்றது கிடையாது. நான் ஏன் யூஸ் பண்றது கிடையாதுன்னா அதோட முக்கியமான காரணம் அதோட எஃபிஷியன்சி கம்மியா இருக்கிறது. ஏன்னா 50% பாதிக்கு பாதி லாஸ்ட்ல போயிடுது. அதனால ஏசி நெட்வொர்க்ஸ்ல நான் எங்கேயுமே மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்ப இதை நான் எங்க யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய ஆடியோ ஆம்பிளிஃபையர் நம்ம அந்த ஸ்பீக்கர்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த ஸ்பீக்கர்ல தான் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்தை யூஸ் பண்ணுவோம். அதான் வந்து அதோடைய ரியல் டைம் அப்ளிகேஷன். என்ன சொல்ல வரேன்ட்டு? இதுல டவுட் இருக்குங்களா? No, sir. Okay. That's all. So I just like go to this sum. So இப்ப இதுல வந்து நான் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் இதுக்கு இதோடைய இந்த RL கன்சியூம் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்ப ஆஸ் யூசுவல் என்ன கண்டுபிடிக்கணும்? VThevenin ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். RThevenin கண்டுபிடிக்கணும். ஏன்னா எனக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கல.
சார் லோட் ரெசிஸ்டன்ஸே கொடுக்கலாம், நான் எப்படி சார் கால்குலேட் பண்றதுன்னு கேட்கக்கூடாது. மேக்ஸிமம் அவருக்கு கண்டிஷன் என்ன, ஆர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஆர் தெவினினுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த நெட்வொர்க்குக்கு நான் தெவினின் ஈக்குவலன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆர் தெவினின் கண்டுபிடிச்சிடுறேன். ஆர் தெவினினோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ண சொல்லியிருந்தேன். ஷார்ட் சர்க்யூட். திஸ் இஸ் 6, திஸ் இஸ் 12 அண்ட் திஸ் இஸ் 3. கரண்ட் சோர்ஸை ஓபன் பண்ணணும். பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 ஓம், இது ஏபி, இதனுடைய டெர்மினல். ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா இது ரெண்டு எப்படி இருக்கு, எனக்கு பேரலல் காம்பினேஷன்ல இருக்கு. தட் மீன்ஸ் 1:2 ரேஷியோல இருக்கு. அப்ப இந்த ரெண்டு காம்பினேஷனுடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 4 ஓம்க்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப இது மூணுமே சீரியஸ்ல இருக்கு. அப்ப 4 + 3 7, 7 + 2 9. அப்ப தேர்ஃபோர் ஆர் தெவினின் ஈக்குவல் டு 9 ஓம். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தட்ஸ் ஆல். சோ இப்போ அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, VThevenin கண்டுபிடிக்கணும். VThevenin கண்டுபிடிக்கணும்னா இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணணும், ஓபன் பண்ணி விட்டுறணும். ஓபன் பண்ணி விட்டுட்டா இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியா போகக்கூடிய கரண்டோட வேல்யூ என்னவாயிடும்னு சொல்லியிருந்தேன், 0. ஏதாவது ஓபன்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா இதோடைய கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இது லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். அப்போ என்னுடைய சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும்னா, இட் ஷுட் பி லைக் திஸ், பிளஸ் மைனஸ் 6 ஓம், this is 12 ohm, this is 3 ohm, and this is my current source 2 ampere. இப்போ இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் தான் வேணும் எனக்கு. சொல்றது புரியுதுங்களா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்றேன். இட் இஸ் த பெஸ்ட் வே. சோ நான் நோடல் அனாலிசிஸ் பண்ணக்குள்ள இன்னொரு கான்செப்ட் எடுத்துக்கிறேன். இங்க வந்து இந்த சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நான் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடுறேன். இது வந்து 12 வோல்ட். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 2 ஆம்பியர்னு கிடைக்கும்னா 12 வோல்ட் இன் parallel வித் 6 ஓம் அப்படின்னு கிடைக்கும். சோ இங்க parallel வித் 12 ஓம், இங்க 3 ஓம் இருக்கு. அகைன் இங்க ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. இதோட வேல்யூ வந்து 2 ஆம்பியர். சரிங்களா? அப்ப இதுல மொத்தம் எத்தனை நோடு இருக்குன்னு பார்த்தோம்னா, இது ஒரு நோடு V1, இங்க ஒரு நோடு இருக்கு V2. இதுதான் கால்குலேட் பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா? இப்ப நீங்க சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. யூ கெட் த ஆன்சர். சோ தேர்ஃபோர் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல நான் போடுறப்ப V1 கூட இந்த ஃபர்ஸ்ட் நோட் கூட கனெக்ட் ஆயிருக்கிறது எல்லாமே 1/ல ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். 1/6, 1/12, 1/3 மைனஸ் ஃபர்ஸ்ட் நோடுக்கும் ரெண்டாவது நோடுக்கும் காமனா கனெக்ட் ஆயிருக்கிறது 3. அப்போ 1/3 போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நோட்ல கனெக்ட் ஆயிருக்கிற கரண்டோட வேல்யூ வந்து 2 ஆம்ப்ஸ் என்டர் ஆகுது. யூ டேக் பாசிட்டிவ். சரிங்களா? இதை மொத்தமா 12ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்ப 12ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 2 + 1 + 4 மைனஸ் V2 4 which is equal to 12 × 2 24. சரிங்களா? அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா 4 1 5 7 V1 மைனஸ் 4 V2 which is equal to 24. This is my equation number 1. சரிங்களா? இப்போ ரெண்டாவது நோட்ல அப்ளை பண்ணுங்க. அட் நோடு 2. அப்ப பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், V1 minus 1/3 plus V2 into 1/3 which is equal to 2. 3 ஆளாக்கு மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்ப மைனஸ் V1 plus V2 which is equal to 6. சரிங்களா? எனக்கு வந்து V2 தான் தேவை. அப்ப இந்த ஈக்குவேஷனை நான் 7ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். மைனஸ் 7 V1 plus 7 V2 which is equal to 42. இப்போ இதை இங்க ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? So 7V1 7V1 cancel. அப்ப therefore 3V2 which is equal to 6 6. அப்ப V2 which is equal to 22 volt. அப்ப இதுதான் வந்து என்னுடைய V2 ஆன வேல்யூ. இங்க V2 வந்து எதுக்கு ஈக்குவல், VTheveninக்கு ஈக்குவல். அப்போ therefore my VThevenin which is equal to 22 volt and my RThevenin which is equal to எவ்வளவு சொல்லியிருந்தேன் சார், எவ்வளவு கண்டுபிடிச்சிருந்தோம், 9 ஓம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப therefore the network எப்படி இருக்கும்னா, it should be like this. VThevenin which is equal to 22 volt in series with RThevenin which is equal to 9 ohm. இது வந்து என்னுடைய load resistance RL which is equal to RThevenin which is equal to 9 ohm. So therefore maximum power கான வேல்யூ வந்து என்னன்னு பார்க்கோம்னா, VThevenin square divided by 4 into RThevenin. அப்போ 22 into 22 divided by 4 into 9. So இப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கிடைச்சிரும் 11 11 9. அப்ப therefore 121/9. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you get the answer. அப்ப என்ன கிடைக்கும்னா 1 மீதி 3 31 7 21 4 4 30. So this is the maximum power value. So ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்?
ஸோ இப்படிதான் வந்து மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் யூஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ எனி டவுட் அப் டு திஸ்? No, sir. Okay, so then I move on to the problem. Okay, so now I take some random problems. சரிங்களா? அதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நெட்வொர்க் வருவோம். The maximum power that can be dissipated in the load in the circuit shown in figure அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் தெவினின் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் தெவினின் அப்படிங்கக்குள்ள என்னோட நெட்வொர்க் இந்த மாதிரி இருக்கும். வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவேன். இங்க 6 ஓம் இருக்கு, இங்க 1 ஓம் இருக்கு, இங்க 3 ஓம் இருக்கு. ஸோ இதுக்கு அக்ராஸ்ல தான் நான் ஆர் தெவினின் கால்குலேட் பண்ணணும். இங்க 3 6 பேரலல்ல இருக்கு. இப்போ 1:2 ரேஷியோல இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ இதோட நெட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 2 ஓம்க்கு ஈக்குவலா இருக்கும். ஆல்ரெடி இங்க 1 ஓம் எப்படி இருக்கு? இந்த 2 ஓம்க்கு சீரியஸ்ல இருக்கு. அப்போ 1 + 2 which is equal to 3 ஓம். இதுதான் வந்து என்னுடைய ஆர் தெவினின்கான வேல்யூ. சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை நான் ஓபன் பண்ணி விட்டுறணும். நல்லா தெரிஞ்சுங்க. இதை ஓபன் பண்ணி விட்டுட்டா இது வழியா போகக்கூடிய கரண்டோட வேல்யூ 0 ஆயிரும். புரிஞ்சுங்களா? அப்போ இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இந்த 6 ஓம்க்கு அக்ராஸ்ல என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் வந்து என்னுடைய VThevenin. அப்ப இங்க 2 ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் அப்ளை பண்ணிடலாமா? பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்டு டோட்டல் வோல்டேஜ். 6 + 3 9. 9 will cancel. அப்ப therefore எனக்கு 6 வோல்ட் கிடைக்கும். அப்ப இதுதான் வந்து எனக்கு என்னது? which is nothing but my VThevenin. அப்ப Pmax ஓட வேல்யூக்கு ஃபார்முலா என்ன? VThevenin ஸ்கொயர் டிவைடட் பை 4 into RThevenin. சரிங்களா? அப்போ R ஸ்கொயர் வந்து 36 டிவைடட் பை 4 into 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 4 3 12. அப்போ 3 வாட்ஸ். அப்போ 3 வாட்ஸ் தான் என்னுடைய ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் எனி டவுட்ஸ்? No, sir. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த சம் பாருங்க. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தெவினின் இம்பிடன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ தெவினின் இம்பிடன்ஸ்னா we know that கரண்ட் சோர்ஸ் வந்து ஓபன் சர்க்யூட் பண்ணிடணும், என்னுடைய வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். அப்போ என்னுடைய நெட்வொர்க் வந்து எப்படி இருக்கும்னா இட் ஷுட் பி லைக் திஸ். நெட்வொர்க்கை ரீட்ரான் பண்றதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்குங்க சார். அதை நீங்க சர்க்யூட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ இது ஏ, இது பி, இதை ஓபன் பண்ணி விட்டுட்டேன். இங்க ஷார்ட் சர்க்யூட்டை இங்க இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் 3 ஓம், திஸ் இஸ் 2 ஓம், அகைன் திஸ் இஸ் 2 ஓம் அண்ட் திஸ் இஸ் 2 ஓம். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2 டெர்மினல் இருக்குல்ல, இதை நான் 2 டெர்மினலையும் நான் இப்படி இழுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இதை இந்த டைரக்ஷன்ல இழுக்கிறேன், இதை இந்த டைரக்ஷன்ல இழுக்கிறேன். அப்போ என்னோட நெட்வொர்க் எப்படி இருக்குன்னா இட் ஷுட் பி லைக் திஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இங்க பாருங்க, இது வந்து ஏ, வரது 2ஆ ஸ்பிளிட் ஆகுதுங்களா? ஸ்பிளிட் ஆகுறத நான் இப்படி போட்டுக்கிறேன். 3 அகைன் 2. இந்த ஷார்ட் சர்க்யூட் இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து நான் இப்படி எழுதலாம். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இந்த நெட்வொர்க்கை தான் நான் வந்து இப்படி ரீட்ரான் பண்ணியிருக்கிறேன். அப்ப நீங்க இழுக்கக்குள்ள இது அப்படியே ஒட்டிட்டு வரும். அதுதான் இங்க காட்டியிருக்கேன். இது ரெண்டுமே ஷார்ட் சர்க்யூட்ல இருக்கு. ஸோ இங்க என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதே பாயிண்ட் தான் இந்த பொட்டன்ஷியல்லயும் இருக்கும். ஸோ இதை நான் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? இப்போ இது பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸா இருக்கு, பேரலா இருக்கு. அப்போ இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுல பாதி. அப்போ therefore 1 ஓம். ஸோ இதை வந்து நம்ம எழுதுனா என்ன கிடைக்கும்? 2 into 3 6 divided by 5 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 2 டேர்மே எனக்கு எப்படி இருக்கு? சீரியஸ்ல இருக்கு. therefore 6/5 plus 1 which is equal to 11/5 ஓம். அப்ப இதுதான் வந்து இந்த ஏபிக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ. சொல்றது புரிஞ்சுங்களா? அப்ப ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். எனி டவுட்? No, sir. ஓகே சார், நீங்களும் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சார். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது கான்செப்ட்ஸ் ஃபெமிலியர் ஆகும். சரிங்க, அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம். In the network shown, the effective resistance faced by the voltage source. அப்போ
இதுக்கு அக்ராஸ்ல இந்த சோர்ஸ் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு அக்ராஸ்ல நான் ஆர் தெவெனின் கால்குலேட் பண்ணணும். ஆர் தெவெனின் வரக்குள்ள இங்க எனக்கு அடிஷனலா என்ன இருக்கு? ஒரு I/4ங்கிற டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சோ எதுக்கு அக்ராஸ்ல நான் கால்குலேட் பண்ணணுமோ, அங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கரண்ட் சோர்ஸோ இல்ல வோல்டேஜ் சோர்ஸோ நான் இன்ஜெக்ட் பண்ண போறேன். சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் என்ன போடலாம்? என்ன போடலாம்? சரி, ஓகே. இப்ப நான் வந்து கரண்ட் சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்றேன் சார். அப்போ இது வந்து 1 ஆம்ப்ஸ் டெஸ்ட் சோர்ஸ். சரிங்களா? இங்க வந்து என்னுடைய டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கு. இது வந்து I/4 அப்படின்னாச்சு. சரிங்களா? இது வந்து 4 ஓம். சோ இது வந்து இங்க இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ல வரக்கூடிய கரண்ட் தான் ஐன்னு இருக்கு. அப்ப நான் 1 ஆம்ப்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இங்க ஐயோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1க்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப இந்த சர்க்யூட்டை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ரீட்ரா பண்றேன் பாருங்க. இது வந்து 1 ஆம்பியர். சரிங்களா? சோ இது வந்து கரண்ட் இங்க வர்றது 1 ஆம்பியர் வருது. அப்ப இங்க வர்றது 1/4 ஆம்பியர் வரும். அப்ப மீதி இருக்கிற கரண்ட் வந்து எங்க ஃப்ளோ ஆகும்? 3/4 ஆம்பியர். இந்த 4 ஓம் வழியா ஃப்ளோ ஆகும். சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? புரியுதுங்களா சார்? இப்ப இது பாத்தீங்கன்னா, இது 3மே வந்து எனக்கு பேரலலா இருக்கு. அப்ப இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கு இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இந்த 4 ஓம்க்கு அக்ராஸ்ல என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்போ V இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஃபார்முலா? I இன்டு R. அப்போ 3/4 இன்டு R ஓட வேல்யூ 4. 4, 4 வில் கேன்சல். சோ தேர்ஃபோர் 3 கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப RThevenin கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? இங்க கரண்ட் சோர்ஸ இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன். அப்ப V டிவைடட் பை I டெஸ்ட். டெஸ்ட் சோர்ஸோட வேல்யூ போடணும். இங்க V யோட வேல்யூ வந்து என்னது? 3. டெஸ்ட் சோர்ஸோட வேல்யூ வந்து 1. அப்ப தேர்ஃபோர் 3 ஓம். அப்ப ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா சார்? நீங்க வோல்டேஜ் சோர்ஸ் வச்சும் என்னால போட முடியும். சொல்றது புரியுதுங்களா? பட் அதுக்கு வந்து நீங்க லூப் ஈக்குவேஷன் வச்சு போடுற மாரி இருக்கும். சோ இந்த மெத்தட்ல கரண்ட் சோர்ஸ் வச்சு போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். வேற எதுவும் இல்ல. சோ இதெல்லாம் டவுட் இருக்குங்களா சார்? சம் எப்படி அப்ரோச் பண்ணேன்னு? சார் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். எனி டவுட்? No, sir. Okay. So next I move on to the next sum. In the network shown, the Thevenin source and the impedance across terminals. So இப்போ இதுக்கு அக்ராஸ்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா R Thevenin and V Thevenin கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப R Thevenin வரக்குள்ள இதை வந்து நான் ஷார்ட் பண்ணிருப்பேன். இதை வந்து ஓபன் பண்ணி விட்டுருப்பேன். கரெக்ட்டுங்களா? ஓபன் பண்ணி விட்டோம்னா இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சர்க்யூட்ல இருந்து எலிமினேட் ஆயிடும். புரியுதுங்களா சார்? ஏன்னா இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ளோஸ்ட் பாத்ல இருக்காது. தொங்கிட்டு இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வரவே வராது. அப்ப பாத்தீங்கன்னா சிம்பிளா இந்த 10 ஓம் இந்த 10 ஓம் ரெண்டுமே சீரியஸ்ல இருக்கு. அப்ப 20 ஓம். அப்ப 20 ஓம்ல இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் 3 மட்டும் தான். அப்ப இதான் ஆன்சர். VThevenin நீங்க கண்டுபிடிக்கணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சார் புரியுதுங்களா சார் என்ன சொல்றேன்ட்டு? சார் are you clear? Yes, There sir. is no need to find VThevenin because RThevenin சேம் வேல்யூ வரதா நம்ம யோசிக்கணும். இங்க ஒரு வேல்யூ வரதுனால டிஃபால்ட்டா அதை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நீங்க VThevenin கண்டுபிடிக்கிறதை விட RThevenin கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்போ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி 4மே டிஃபரெண்ட் வேல்யூவா இருந்ததுன்னா ஏதாவது ஒண்ணு மட்டும் கண்டுபிடிச்சா போதும், இன்னொன்னு கண்டுபிடிக்கணுங்கிற நெசசிட்டி இல்ல. சொல்றது புரியுதுங்களா சார்? So that is very important. So next I move on to the next problem. Which one of the following combination of open circuit voltage and Thevenin equivalent resistance represents the Thevenin equivalent of the circuit shown in figure அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் RThevenin கண்டுபிடிக்கணுங்களா இல்ல VThevenin கண்டுபிடிக்கணுங்களா? VThevenin sir. சரி, இப்போ VThevenin கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சரி, இது வந்து நோட் 1 V1ன்னு வச்சுக்கோங்க. இதை V2ன்னு வச்சுக்கோங்க. ஹியர் V1 which is equal to 1 வோல்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப ரெண்டாவது நோட்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் போட்டுருங்க. அப்ப therefore V2 minus V1
டிவைட் பை 1K. 1Kவை நான் 1000 ஓம்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு இங்க கரண்ட் என்டர் ஆகிறது வந்து என்னன்னு இருக்கு 99 I1 அப்படின்னு இருக்கு. பட் வி நோ தட் I1 ஈக்குவல் டு இந்த டைரக்ஷன்ல கொடுத்துருக்கான். அப்போ V1 மைனஸ் V2 டிவைட் பை 1000 அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். I1 ஓட வேல்யூ வந்து என்னது, இதோட டைரக்ஷன் இங்க கிளாக் வைஸ்ல கொடுத்துருக்கான், லெஃப்ட் டு ரைட். therefore V1 minus V2 divided by 1000 தான் I1 உடைய வேல்யூ. இப்போ இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்போ V2 minus V1 divided by 1000 which is equal to 99 V1 minus V2 divided by 1000. So 1000 will cancel. சரிங்களா? அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா 99 V1 minus 99 V2 which is equal to V2 minus V1. இந்த V1 ஈக்குவல் பண்ணா கொண்டு போயிருங்க. அப்ப எவ்வளவு கிடைக்கும் 100 V1 இது ஈக்குவல் டு வந்தா பிளஸ்ல வந்துரும். அப்போ 100 V2 ன்னு கிடைச்சிரும். 100 will cancel. So therefore V1 equal to V2. But we know that V1 ஓட value it is already 1 volt. அப்ப therefore V2 is equal to VThevenin equal to 1 volt. அப்போ என்னுடைய ஆன்சர் it may be either 2 or 1. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் வந்து இருக்கணும். சொல்றது புரிஞ்சுங்களா? சோ இப்ப நான் VThevenin கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்றேன் அப்படின்னா RThevenin கால்குலேட் பண்ண போறேன். RThevenin வரக்குள்ள நான் என்ன பண்ணணும்னா இதான் ஓபன் பண்ணி விட்டுறணும். சாரி, வோல்டேஜ் சோர்ஸ்னால ஷார்ட் சர்க்யூட் பண்ணி விட்டுறணும். அப்ப என்னுடைய நெட்வொர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் ஷுட் பி லைக் திஸ். ஷார்ட் சர்க்யூட்டட், இங்க ரெசிஸ்டன்ஸ் 1000 ஓம்னு இருக்கு. அதே மாதிரி இது வந்து என்னுடைய கரண்ட் சோர்ஸ் 99 I1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய கரண்ட் சோர்ஸை நான் இன்ஜெக்ட் பண்றேன் டெஸ்ட் சோர்ஸா. ஸோ நீங்க எந்த சோர்ஸ் வேணாலும் இன்ஜெக்ட் பண்ணலாம். ஐ டேக் சம் கரண்ட் சோர்ஸ் 1 ஆம்பியர் நான் இன்ஜெக்ட் பண்றேன். சரிங்களா? இப்போ ஓகே சார். இப்போ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இங்க ரெண்டுமே கரண்டோட டைரக்ஷன் அப் சைடு இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த 1000 ஓம் வழியா கரண்ட் இப்படிதான் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகணும். ஆனா இங்க சம்ல எனக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட்ல ஃப்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப therefore இல்ல நீங்க கரண்ட் இங்க இருக்கிற டைரக்ஷனே கூட எடுத்துங்க I1ன்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ணிடுறீங்க, KCL அப்ளை பண்ணுங்க. இதுல என்டர் ஆகக்கூடிய கரண்ட் வந்து I1, இதுல என்டர் ஆகக்கூடிய கரண்ட் 99 I1. சரிங்களா? அதே மாதிரி இங்க என்டர் ஆகக்கூடிய கரண்ட் வந்து 1. சாரி, ஆக்சுவலி நான் VThevenin கால்குலேட் பண்ணணும். V கண்டுபிடிக்கணும்னா ஐ டெஸ்ட் சோர்ஸ் தானே இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ யூ அப்ளை VThevenin பெட்டர். ஏன்னா இப்ப இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் சார் நான் கால்குலேட் பண்ணணும். RThevenin கால்குலேட் பண்ணேன். இப்போ VThevenin அப்ளை பண்ண மீன் நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணா கிடைக்கும் சிங்கிள் நோடு தான் இருக்கு. சரிங்களா? அப்போ V இங்க இருக்கிறது வெறும் Vன்னு வச்சுக்கலாம். அப்ப V டிவைட் பை 1000 இதுதான் வந்து கரண்டோடைய வேல்யூ. சார் புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஆக்சுவலி கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகணும் என்னுடைய சர்க்யூட்ல. இதுதான் வந்து ஐயோடைய டைரக்ஷன். அப்போ V டிவைட் பை 1000 இதுதான் வந்து அந்த கரண்டோடைய வேல்யூ. ஆனா நான் இங்க சர்க்யூட்ல எனக்கு ஒரிஜினலா கொடுத்துருக்கிறது வந்து எப்படி இருக்கு, I1 ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நான் எப்படி எழுதலாம்னா 99 மைனஸ் V டிவைட் பை 100 1000 போட்டுக்கலாம். அப்போ இதுதான் வந்து இந்த சோர்ஸ் உடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. இப்போ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்ப therefore V டிவைட் பை 1000 சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கரண்ட்மே வந்து எனக்கு என்டர் தான் ஆகுது. அப்போ 1 மைனஸ் 99 V டிவைட் பை 1000 அப்படின்னு கிடைச்சிரும். சரிங்களா? சோ therefore இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்னா V டிவைட் பை 1000 which is equal to 1000 minus 99V divided by 1000 ன்னு கிடைக்கும். So 1000 will cancel. இந்த 99 ஈக்குவலுக்கு என்னடா வந்தா 100V which is equal to 1000. So அப்ப இந்த 100 அடிச்சோம்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் சொல்லி பார்த்தோம்னா 10. அப்ப V equal to 10 volt அப்படின்னு கிடைக்கும். அப்ப therefore my RThevenin which is equal to V divided by I test. Test source வந்து 1 amps இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன். அப்ப 10 divided by 1 which is equal to 10. அப்போ 10 ohm. எனக்கு VThevenin 1 வோல்ட் வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? இட் இஸ் கிளியர்.
எஸ் சார். ஓகே, ஓகே. சோ நீங்க ரிப்பீட்டடா அத பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார். நம்ம இதுவரைக்கும் வொர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா ஒரே மாரி தான் போட்டுட்டு இருப்போம். VThevenin, RThevenin, மெஷ், நோடல். மேஜரா நம்ம இத தான் ரிப்பீட் பண்ணுவோம். இத நல்லா ஸ்ட்ராங் ஆயிருங்க. சரிங்களா? சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சார். இப்ப அடுத்த சம் பார்ப்போம். சோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, அகைன் தெவெனின் ஈக்வல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கரண்ட் சோர்ஸ நான் என்ன பண்ணிடுறேன்? ஓப்பன் பண்ணி விட்டுடுறேன். இந்த வோல்டேஜ் சோர்ஸ ஷார்ட் பண்ணி விட்டுடுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த 2 ஓமும், இந்த 2 ஓமும் எனக்கு எப்படி இருக்கும்? பேரலலா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இதோட நெட் வேல்யூ வந்து என்னது எனக்கு? இட் இஸ் ஈக்குவல் டூ 1 ஓம். இந்த R ஓட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்கிறான். கொஸ்டின்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஓப்பன் டெர்மினலுக்கு அக்ராஸ்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் R3 வேல்யூ வந்து 2 ஓம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் என்னுடைய சர்க்யூட். இது வந்து 1 ஓம். இங்க இருக்கிறது 6. சரிங்களா? இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிறது RThevenin which is equal to 2 ஓம். அப்ப RThevenin 2 ஓம் which is equal to 1 plus R. இதான் அதோடைய மீனிங். அப்ப R ஓட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1 ஓம்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ எல்லாமே ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்ல போடுற மாதிரி தான் சார் இருக்கும். சோ பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப அடுத்த சம். சோ த வேல்யூ ஆஃப் ஆர் இஸ். சோ இப்ப இங்க இருந்து இங்க வர கரண்டோட வேல்யூ குடுத்துட்டாங்க. இங்க வர கரண்டோட வேல்யூவும் குடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஆரோட வேல்யூ என்னங்கிறத தான் நான் கால்குலேட் பண்ணணும். சோ இத நான் எந்த மெத்தட் சார் யூஸ் பண்ணலாம்? எனி ஐடியா? நோடல் சார். ஓகே. நோடல் போடலாம். தப்பு இல்ல. சோ எனி அதர் ஐடியாஸ்? சோ எனி அதர் ஐடியாஸ்? ஸ்டார் டு டெல்டா. ஸ்டார் டு டெல்டாங்களா? மெஷ்ல போட்டு அங்க ஃப்ளோ ஆகுற கரண்ட்ட கண்டுபிடிச்சுட்டு அந்த ஆர கண்டுபிடிக்கலாமா? மெஷ்ல போட்டா என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்றேன் பாருங்க. ம். ஆ, தாராளமா போடலாம். சோ மெஷ் அனாலிசிஸ் போடக்குள்ள த ப்ராப்ளம் லுக்ஸ் லைக் வெரி சிம்பிள். எப்படின்னா, சோ ஐ டேக் திஸ் இஸ் I1 அண்ட் ஐ டேக் திஸ் இஸ் I2 அண்ட் ஐ டேக் திஸ் இஸ் I3 இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரம் த சர்க்யூட் ஐ கன்க்ளூட் I1 ஈக்குவல் டு 10 ஆம்பியர் அண்ட் I2 இஸ் ஈக்குவல் டு -5 ஆம்பியர். நான் போற டைரக்ஷன் ஆப்போசிட்ல கரண்ட் வருது. அப்போ தேர்ட் லூப்ல வந்து நான் என்ன பண்ணணும்? மெஷ் ஈக்குவேஷன் வந்து நான் டைரக்டா இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல எழுதிடுறேன். அப்ப இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்னா, -14I1 சரிங்களா? பிளஸ் சாரி -I2 பிளஸ் 15 பிளஸ் R இன்டு I3 which is equal to 0 அப்படின்னு வந்துரும். சரிங்களா? இப்ப I1 ஓட வேல்யூ 10ன்னு போடுங்க. அப்ப -140 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 5 சரிங்களா? பிளஸ் 15 பிளஸ் R இன்டு I3 which is equal to 0ன்னு வந்துரும். இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்னா, 15 பிளஸ் R இன்டு I3 which is equal to 135ன்னு வரும். இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்களேன். R ஓட வேல்யூவும் தெரியாது. I3 ஓட வேல்யூவும் தெரியாது. அவன் கரெக்ட்டானா? I3 அப்படின்னு தெரியாது. அப்போ 2 அன்னோன் பாராமீட்டர்ல வந்து நின்னு போயிரும் இந்த சர்க்யூட். சொல்றது புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு? ஆர் யூ கிளியர்?
சார். புரியுது. அப்போ மெஷ் அனாலிசிஸ்ல போட்டா இதுக்கப்புறம் ஃபர்தரா உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியாது. சரிங்களா? அட் த சேம் டைம் நோடல் அனாலிசிஸ் சொன்னீங்கல்ல, நோடல் அனாலிசிஸ்லயே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the சேம் ப்ராப்ளம் அரைஸ். இப்போ நோடல் அனாலிசிஸ்னா, இப்போ இது வந்து V1ன்னு வச்சுக்கலாம். இந்த நோட V2ன்னு வச்சுக்கலாம். இத V3ன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஈக்குவேஷன் போடக்குள்ள எனக்கு V2 ஓட வேல்யூ தெரியாது. ஃப்ரம் த சர்க்யூட் V1 ஈக்குவல் டு 100 வோல்ட். அகைன் V2 ஈக்குவல் டு 40 வோல்ட்னு வச்சாச்சு. சாரி V3 ஓட வேல்யூ. V2 ஓட வேல்யூ எனக்கு தெரியாது. R ஓட வேல்யூ தெரியாது. இங்க மெஷ் அனாலிசிஸ்ல எப்படி இந்த 2 டேட்டா வச்சு ப்ரொசீட் பண்ணக்குள்ள 2 அன்னோன்ல வந்து நிக்குதோ, அதே மாதிரி நீங்க நோடல் அனாலிசிஸ்ல போட்டாலும் என்னவாகும்? 2 அன்னோன்ல வந்து நிக்கும். சோ நான் ஃபர்தரா என்ன பண்ண முடியாது? எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. புரியுதுங்களா சார்? அப்ப நோடல் அனாலிசிஸ் போறதும் முட்டாள்தனமான முடிவு. Sir, are you clear, sir, what I am saying? Yes, sir. So it should be very important which method you want to apply. So there is the only way. எனக்கு இப்ப R ஓட வேல்யூ அவன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. R தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறான். அப்ப நான் டிஃபால்ட்டா எந்த மெத்தட் போலாம் அப்படின்னா, it is nothing but simply தெவினின் நெட்வொர்க். தெவினின் நெட்வொர்க் நான் போனேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த R ஓட வேல்யூ வந்து எனக்கு கிடைச்சிரும். சொல்றது புரியுதுங்களா? சோ இந்த ப்ராப்ளத்த நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. தெவினின் நெட்வொர்க் வச்சு ஹோம் ஒர்க்கா ட்ரை பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? அப்படி ஒருவேளை இந்த 4 ஆப்ஷன் வரலன்னா, இந்த சம் நாளைக்கு நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? யூ டேக் இட் அஸ் எ ஹோம்வொர்க். நான் ஐடியாவும் சொல்லிட்டேன். மெஷ்ல என்ன பிரச்சனை வருது? நோடல்ல என்ன பிரச்சனை வருது? அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். சொல்றது புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு? இது Yes, நீங்க sir. ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன் சொன்னீங்களா? சோ ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன் போடக்குள்ள என்ன வருதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. சோ இது பிளஸ் மைனஸ் இருக்கு. அப்ப என்னுடைய டெல்டா நெட்வொர்க் இப்படி இருக்கும். இது வந்து ஆர்ன்னு வச்சுக்கலாம். இது தெரியாத வேல்யூவா X1ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி கனெக்ட் ஆகும் எனக்கு. திஸ் இஸ் X2ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து X3ன்னு வச்சுக்கிறேன். சொல்றது புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இங்க வந்து எனக்கு 10 ஆம்ப்ஸ் இதுல இருந்து வெளியே வருதுன்னு சொல்லிட்டான். இதுல இருந்து எனக்கு 5 ஆம்பியர் வெளியே வருதுன்னு சொல்லிட்டான். சரிங்களா? சோ இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த X2 ஓட வேல்யூ தெரிஞ்சுச்சுல எனக்கு. இப்ப தெரியக்குள்ள என்ன ஆகும்னா, இந்த வோல்டேஜ் சோர்ஸும் இந்த X2வும் எனக்கு எப்படி இருக்கு? பேரலலா இருக்கு. அப்ப பேரலல்ல வோல்டேஜ் ஈக்குவல். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது வழியா போகக்கூடிய கரண்ட் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இது வழியா போகக்கூடிய கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அப்ப மீதி இருக்கிற கரண்ட் வந்து இந்த 2 ரெசிஸ்டன்ஸ்ல எனக்கு ஸ்ப்ளிட் ஆகும். சொல்றது புரிஞ்சுங்களா? பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியாததுனால, எங்க எவ்வளவுக்கு ஸ்ப்ளிட் ஆகுதுங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியாது. புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப நீங்க Yes, ஸ்டார் டு டெல்டா போகக்குள்ளயும் அகைன் உங்களுக்கு என்னவாகும்? ப்ராப்ளம் ஸ்டக் ஆகும். அப்ப therefore there is none other way to solve this problem. Definitely go with Thevenin networks. Are you clear? yes, sir. So Thevenin network வச்சு தான் நீங்க போட முடியும். So we solved so many number of problems in Thevenin network. So tomorrow you come with this. சார் நாளைக்கு கிளாஸ் இல்ல சார். சனிக்கிழமை தான் போடுவேன். சனிக்கிழமை பாத்துக்கலாம் என்ன ஏதுன்ட்டு. சரிங்களா? அப்போ தெவினின் நெட்வொர்க் போடக்குள்ள அந்த நெட்வொர்க் எப்படி மாறுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ தெவினின் நெட்வொர்க் வரக்குள்ள இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் ஆயிருக்கும். இங்க ஓம் இருக்கும். இப்படி ஒரு ஓம் இருக்கும். இப்படி ஷார்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு அக்ராஸ்ல தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? 14, 1, 2. சரிங்களா? இது உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண கஷ்டமா இருக்கும். அப்போ என்ன பண்றீங்க? இந்த ஸ்டாரை இப்ப டெல்டாவா கன்வெர்ட் பண்ணிடுங்க. அப்ப கன்வெர்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா, டேக் திஸ் பாயிண்ட் A, திஸ் பாயிண்ட் B அண்ட் திஸ் பாயிண்ட் C. அப்புறம் நெட்வொர்க் எப்படி இருக்கும்னா, இது வந்து Bன்னு வச்சுக்கலாம். இது A, இது B, இது C. இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும் சார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். இப்ப பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்ப இது மொத்தமா 0 ஆயிருமே. இல்லையா? வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் ஆயிருக்கும்.
அகைன் இதுவும் ஷார்ட் ஆயிருக்கும். சரிங்க சார். அகைன் இட் should be confusing. ஸோ இந்த சம் நான் நாளைக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் சார். நீங்க முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க தெவெனின் தியரம்ல. அப்படி இல்லைன்னா நான் நாளைக்கு இந்த சம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். என்ன பிரச்சனை வருது நான் ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அண்ட் யூ டேக் திஸ் அஸ் அ ஹோம்ஒர்க். சரிங்களா? இங்க நார்டன் ஈக்குவலன்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க ஆர் ஈக்குவலன்ட் மற்றது எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கக்குள்ள இதை ஷார்ட் பண்ணிடுங்க. ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 ஓமும் 3 ஓமும் வந்து எனக்கு பேரலா இருக்கு. அப்ப 6/5 தான் வந்து அதோட ஓவரால் ரெசிஸ்டன்ஸ். இட் இஸ் இன் சீரிஸ் வித் 4/5 which is equal to 10/5 which is equal to 2 ஓம். இப்ப இதுதான் வந்து என்னுடைய ஆர் தெவினின். அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு, ஆப்ஷன் சியும் தப்பு. சொல்றது புரிஞ்சுங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை ஷார்ட் பண்ணிட போறேன். ஐ திங்க் இட் இஸ் 2 வோல்ட். கட்டிங் இதை தப்பா பண்ணிருக்கிறேன். இது நம்மளோட மெட்டீரியல்ல அந்த சம் இருக்குங்க சார். நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. சரிங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப இந்த ஷார்ட் சர்க்யூட்ல போகக்கூடிய கரண்ட் என்னங்கிறத நான் மெஷ் அனாலிசிஸ் வச்சு கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? டூ வோல்ட். இப்போ 2 வோல்ட் தான். அப்ப மெஷ் அனாலிசிஸ்னா நீங்க லூப் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிடுங்க. திஸ் இஸ் I1, திஸ் இஸ் I2. அப்ப therefore இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 5I1 minus 2I2 which is equal to 2 minus 2I1 plus 2 plus 4/5 ஓட வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 14/5 வரும். அப்போ 14/5 I2 which is equal to 0 அப்படின்னு கிடைச்சிரும். எனக்கு I2 ஓட வேல்யூ தான் தேவை. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். அடுத்த ஈக்குவேஷனை 5ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்குன்னா 15I1 சாரி இது 2ஆ 2னா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க, இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்ப therefore 10I1 minus 4I2 which is equal to 4. இது 5ஆல மல்டிப்ளை பண்ணா minus 10I1 plus 14I2 which is equal to 0. So both will cancel. So therefore 10I1 which is equal to 4. அப்ப I1 equal to 4/10 which is equal to 2/5. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா சார்? ஸோ இன்னைக்கு பார்த்த தியரம்ஸ்ல வி சால்வ் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதோட உங்களுக்கு ஏசில தியரம்ஸ் வந்து முடியுதுங்க சார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா ஏசி நெட்வொர்க்ஸ்க்கு பேசிக் சொல்லிடுறேன். ஆர்எம்எஸ்னா என்ன, ஆவரேஜ் வேல்யூனா என்ன, ஸோ ஒரு வேவ் ஃபார்முக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா ஏசி பேசிக் சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க்ஸ் ஏசி நெட்வொர்க்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுல எப்படி இந்த தியரம்ஸ் அப்ளை பண்றது, எப்படி மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்றதுங்கிறத பத்தி டீடைல்டா பார்ப்போம். பட் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில ஏசி நெட்வொர்க்ஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்காது, அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். டிசி நெட்வொர்க்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம கிளாஸ் வந்து ஜென்ரலைஸ்டா இருக்குங்க சார். என்னன்னா ஈவன் கேட்டு, ஐஇஎஸ், ஐஏஎஸ் நீங்க எது வேணாலும் எழுதலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஐஏஎஸ் எழுதலாங்க சார். உங்களுக்கு ஆப்ஷனல்ல எலக்ட்ரிக்கல் பேப்பர் இருக்கு ஐஏஎஸ்ல. சரிங்களா? இட் இஸ் அ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். அதனால நீங்க தாராளமா எழுதலாம். சரிங்களா? ஸோ நீங்க எந்த எக்ஸாம் வேணாலும் எழுதலாம். அதனால நீங்க அந்த அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி எழுதணும்ட்டு. ஸோ ஏசி நெட்வொர்க்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுன்னா 3 ஃபேஸ் நெட்வொர்க்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸி. சரிங்களா சார்? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதை பார்ப்போம். இதுல ஏதாவது சம்ஸ் டவுட் இருக்கு, நிறைய ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா நீங்க வேணா குரூப்ல போடுங்க. அந்த உங்களுக்கு டவுட்டா இருக்கிற சம்ஸை வேணா நம்ம இன்னொரு டைம் வேணா கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஒன் மோர் கிளாஸ். சரிங்களா? ஸோ வேற ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருந்தா கேளுங்க. அதர்வைஸ் ஐ வைண்ட் அப்.